எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சில முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு இதை முடிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இந்தியா வந்து 100% எஃப்டி வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. இது நோன், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் இன்சூரன்ஸ் லைஃப், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து எஃப்டி வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 100% வந்ததுக்கப்புறம் அதில் தான் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஓல்டு மியூச்சுவல், டைகர் குளோப், பைன் கேபிட்டல், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் கூட இந்த மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸை விட்டுட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸை கன்சிடர் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்கும். புரோக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து பெருசாக இருக்காது. அண்ட் ஜாயின் வெஞ்சர் வந்து ஈஸியாக வச்சுக்கலாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிளப் அப்படிங்கிறது வந்து ஹெச்டிஎஃப்ஸோட பார்ட்னர் இருந்தாங்க. ஓல்டு மங்க் வந்து கொடக் ஜிவியில் இருந்தாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து நான் லைஃப் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்சி நெட்ஒர்க்கு, அதுக்கப்புறம் அதோட அக்யூரேசி டிஃபரன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது லைஃப் இன்சூரன்ஸோட நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸில். அதாவது நான் லைஃப் செக்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சிம்பிளாக இவ்வளோ தான், வருஷத்துக்கு இவ்வளோ நீங்கள் பே பண்ணிட்டு போனால் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேணால் இந்த இதை வேணால் பாருங்கள். ஸோ இதில் இருக்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே நீங்கள் பார்த்துட்டு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் FSSAI இருக்குல்லங்க, ஃபுட் அண்ட் சேஃப்டி இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ மோர் அனலாக் பன்னீர் அப்படிங்கிறாங்க. ஸோ பன்னீர் வந்து இனிமேல் நீங்கள் விற்கிறீங்கன்னா அது ரியல் பன்னீரா இல்லை அனலாக் பன்னீரா அப்படின்னு மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலாக் கேட்டகரி வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அனலாக் பண்ணனால 2 விஷயம் வருது அப்படின்னு வந்து ஒரு ஸ்டடி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து ஃபேட்டி ஆசிட் வந்து ப்ரொஃபைலிங் வந்திருக்கு, இன்னொன்று வந்து பீட்டா சிஸ்டோலின் டெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணி, முன்னாடி நமக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. இந்த ஃபேக் பண்ணினால பன்னீர் யாரும் வாங்கி சாப்பிடாங்க, நிறைய பிரச்சனை வந்துச்சு இல்லையா. அதனால வந்து இது சொல்கிறேன், அதாவது பியூர் மில்க்லேருந்து இந்த பிபிஎம்னு சொல்லுவாங்க, அது வந்து பீட்டா டிஸ்டோல் மேட்டர்ஸ் வந்து 5 ppmக்கு மேலே இருக்காது. ஆனால் இந்த அவங்க சொல்கிறாங்களே அந்த ஃபேக் ஆனதில் வந்து 7 ppm மேலே இருக்கும். ஸோ அது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பன்னீரை வந்து அனலாக் பண்ண, அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட பன்னீரா இல்லை இயற்கையாக உருவாக்கப்பட்ட பன்னீரா அப்படின்னு நீங்கள் வந்து லேபிளில் கிளியராக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் லைசன்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் வச்சுருக்காங்க பன்னீருக்கு நம்ம கண்ட்ரியில். ஸோ அவங்களாம் இன்னொரு மாதிரி நாங்கள் ரீவிசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெரிட்டேஜ் ஃபுட் இருக்குது. அப்போது ஒரு நிமிஷம். ஓகே, ஹெரிட்டேஜ் ஃபுட் இருக்குது நமக்கு. இந்த மில்க் அண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஹெரிட்டேஜ் ஃபுட்டு, அப்போ வந்து டோலா டைரி, அப்புறம் பராக் மில்க் ஃபுட்டு, இதெல்லாமே இருக்குங்க. ஸோ இதை பாருங்கள். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து மில்க் மிஸ்ட் பன்னீர் வந்து ஐபிஓ வர போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. கிட்டத்தட்ட 482 ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்களாம், 82 கோடிக்கு. டோட்டல் அலாட்மெண்ட் வந்து 7.6 crore வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சீக்கிரமாக வருங்க. நான் வரும்போது அந்த டேட்டில் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஏத்தர் வந்து பிரேக் ஈவன் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரிசல்ட் இப்போ தான் வந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் ஆல் டைம் ஹையில் இருக்குங்க ஏத்தர்லாம். ஸோ இது வரைக்கும் நஷ்டம் பண்ணிட்டு இருக்கமே இப்போ லாபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 11 மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து லாபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதோட பார்ப்போம் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்களேன், கரெக்டாக. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்ட் வந்து 9லேருந்து 13 வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஜம்ப் தாங்க கிட்டத்தட்ட. அண்ட் மற்றபடி டிஏஎஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, எஃப்ஏஎஸும் டிக்ரீஸ் ஆகிருக்காங்க. பட் ப்ரொமோட்டர் 40% வச்சுருக்காங்க. ஸோ இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிரேக் ஈவன் நடக்க போகுது ஏத்தரில். ஸோ இனிமேல் தான் அதோட உண்மையான பொட்டன்ஷியலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அதை பற்றி ஷூராக தெரியலங்க. அது மாதிரி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி எனக்கு பிடிச்ச ஸ்டாக் தான். பட் நான் அதை ஹோல்டர்லாம் இல்லைங்க, வாங்க தான் நினச்சிட்டு இருக்கேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கு வரலங்க. ஒரு 1500 இல்லை 600 தான் வாங்கலான்னு இருக்கேன். பட் உங்களோட ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கம்பெனி வந்து 39,000 crore மேலே அவங்களோட புக்கிங் அண்ட் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸ்டில் அவங்க ரேஸில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்பலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லோன் வாங்குறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த PMEGPL லோன் செக்ஷன் வந்து 50% ஃபாலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதெல்லாம் ஜாப் கிரியேஷனுக்கான லோன். ஸோ அது வந்து 50% ஃபாலோ ஆனது அப்படின்றது கொஞ்சம், இது ஏதோ பிரதம மந்திரி யோஜனான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு புரியல அது என்ன லோன் அப்படின்ட்டு.
ஸோ ஃபினான்ஸ் 25 வந்து 12,315 கூட வாங்கினாங்க. 26ல 6,148 கூட தான் வைக்கிறாங்க. 50% ஃபாலோ இருக்குங்க. அது ஏன் அப்படின்னு தெரில. ஸோ அப்ளிகேஷன் குறைஞ்சிருக்கு, அப்ரூவும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால என்ன இருக்குன்னா எம்எஸ்எம்இ வீக் ஆகுதுன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. ஜாப் கிரியேஷன் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 80 மில்லியன் எம்எஸ்எம்இ வந்து இந்தியாவில் இருக்குது. அந்த எம்ப்ளாய்மெண்ட் அதை சுற்றி கிட்டத்தட்ட 328 மில்லியன் பீப்புளுக்கு வேலை இருக்கும். ஸோ அது எல்லாமே பாதிக்கப்படுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ, பிஎஸ்சி பேங்க், என்பிஎஃப்ஸ்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ப்ரொமோட்டர் பிளட்ஜ் பண்ணுறது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஆர்டிகல் படிச்சா என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பிளட்ஜிங் வந்து வர வர ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஹை ப்ரொமோட்டர் பிளட்ஜிங் வந்து ரிஸ்கி தான். ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஸ்டாக்கில். ஸோ இன்வெஸ்டர் வந்து அதை கொஞ்சம் பார்த்தோம். பிளட்ஜ் பண்ணுறது வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து கம்பெனியை வந்து வலுப்படுத்துக்கு பிளட்ஜ் பண்ணலாம். இன்னொன்று வந்து என் கம்பெனி நான் சம்பாஷம் வெளியே போகிறேன் அப்படின்னு பிளட்ஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அது என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ப்ரோ இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இதோட ஷேர் ஹோல்டர் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். ரொம்ப நாள் வெரி லிமிடெட் ஷேருங்க. ஸோ இதில் நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இவங்க பியூர்லி ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு பண்ணி நாங்கள் அது மூலமாக சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனிங்கன்னா டிவிடெண்ட் நல்லா கொடுப்பாங்க. நல்ல ஒரு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கம்பெனி. பட் இது டீலிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ இப்போ வந்து மே 8ஆம் தேதி வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இது பிஎஸ்சியில் மட்டும் தான் இருக்குது. மே 8ஆம் தேதி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு இறுதியாக முடிவு எடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து இது வந்து மாறலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஹையில் போச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 80 ரூபாயில் இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் 120 போச்சு. டீலிஸ்ட் பண்ணதுனால எப்போதுமே கொஞ்சம் அதிகமான காசு கூட தான் ப்ரொமோட்டர் திரும்பி வாங்கிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வாங்க ஒரு கட்டாயம் இல்லை, ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அது வந்து இப்போ 120 ஏறி இருக்குது. மேபி ப்ரொமோட்டர்ஸ் 100க்கு மேலே வாங்கினாலும் கரெக்டாக தானே. 100, 120, 130, 150 கூட சொல்லலாம். நாங்கள் ஷேரை வந்து திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ யாராவது வச்சுருந்தா யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்குவோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து டீலிஸ்ட் ஆக போகுது. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பந்தனா ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஏற்றாங்க. நேற்று மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 11%. ஆக்சுவலாக இது வந்து அப்பர் சர்க்கிட் ஆகி அப்புறம் குறைஞ்சிருச்சு ஒரே நாளில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் கொஞ்சம் நல்லா விட்டுருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தோம், ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் இது வந்து ஹை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட் கூட எடுத்து வச்சுருந்தேன், ஒரே நிமிஷம் இருக்கு. ஸோ இதான் அவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எபிட்டா வந்து அதாவது நெகட்டிவில் போச்சு. நம்ம ஆந்திராவில் இல்லை தெலுங்கானாவில் ஒரு இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இது நெகட்டிவில் போச்சு. இப்போ நெட் ப்ராஃபிட்டும் 5.7 crore வந்துருக்குங்க. ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு? போன இயர் பார்த்தீங்கன்னா 434 கோடி லாஸ்லேருந்து இப்போ வந்து 5 கோடி லாபத்துக்கே வந்திருக்கு. அதனால இது இருந்து என்ன மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து மொத்தமாகவே வந்து ஒரு டர்ன் ஓவர் கொடுக்க போகுது. நம்ம டிசைனாக பார்த்த நியூஸில் நிறைய இதை பற்றி படிச்சுட்டே இருந்தோம். டர்ன் ஓவர் ஆக போகுது, டர்ன் ஓவர் ஆகும், இது நடந்திருக்குங்க. ஸோ இது பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அதே மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் பாருங்கள், ஆல்ரெடி டாப்பில் தான் இருக்குது. இதோட ரிசல்ட் நல்லா இருக்குது. இதுவும் அப்பப்போ சர்க்கிட் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டைம் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர் இந்தியா, அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லர் கம்பெனி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமான கொஞ்சம் பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 20% வச்சிருக்காங்க. கிட்ட லோ சர்க்கிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 12,000 வந்து 10,000 வந்துருங்க. பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அண்ட் இது எல்லாமே ஹைலி வேல்யூடு ஸ்டாக்குங்க. இதுவாக இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்ச செக்டாரே அடி வாங்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பூமிங் செக்டார் இருந்துச்சு. இது ஒரு சைக்கிளிக் மாதிரி தாங்க எல்லா செக்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் ஒரு சமயம் ஏறும், கோல்டு ஒரு சமயம் ஏறும், அப்புறம் கன்சாலிடேட் ஆகும், சில டைம் டவுன் ஆகும். எனக்கு ரொம்ப இந்த செக்டர் மொத்தமாக டவுன் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ரீவிசிட் பண்ணி பாருங்கள். இது ஒர்த்தா இல்லை வந்து இது வந்து நம்ம வேறு எதுவும் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து எனக்கு பெருசாக இல்லை, எனக்கு இந்த ஃபோக்கஸ் இருந்துச்சு இந்த கம்பெனி மேலாம். பட் இப்போ அதை வர நியூஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. மேபி இந்த மாதிரி சமயத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் அதோட க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. நமக்கு வந்து ஒரு நல்ல இதாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த செலக்ட் எனர்ஜி சிஸ்டம் இதை நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? சீக்கிரம் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நம்ம இதில் 2 நியூஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து சோலார் யூஸ் பண்ணி கேஸ் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து சோலார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால தான் அந்த நியூஸை படித்து அந்த கம்பெனியை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் வந்துச்சு, அந்த சோலார் எனர்ஜி ரிலேட்டடாகவே ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த கம்பெனி மேலே. ஸோ வந்ததுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக நம்ம 500 மிஸ் பண்ணிட்டோம், இப்போ 700 கிட்ட போயிடுச்சு. மேபி நம்ம ட்ரை பண்ணலாம். படிச்சுட்டு இருக்கேன், ஃபுல்லாக படித்து முடிச்சுன்னா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஏன்னா பி வந்து 90 தான் இருக்குது. அண்ட் இதோட ஹிஸ்டாரிக்கல் பியோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஹிஸ்டாரிக்கல் பியோட இது கம்மி தான். ஹிஸ்டாரிக்கல் பி கிட்டத்தட்ட
25 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், 36. பட் இப்போ வந்து 25 சம்திங், இப்போ வந்து கிட்டத்தட்ட 20 கிட்ட தான் இருக்குது. மேபி வாங்கலாம் இந்த ஸ்டாக்கை. என்ன பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வந்து நிறைய நியூஸ் படிக்கிறோங்க. இப்போ ஜேஎம் ஃபைனான்ஸ் பற்றி நிறைய படித்தோம். நம்ம ஜேஎம் ஃபைனான்ஸ் பற்றி நியூஸ் பார்க்கும்போது எங்கே இருந்துச்சுன்னா, இப்போ 142 இருக்குது, கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் இந்த 120 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. ஒரு 1 or 2 வீக்ஸ் பேக் நம்ம படித்தோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபீஸ் ஏறிச்சுங்க. ஸோ நம்ம படிக்கிற நியூஸ் வந்து ஸ்டாக்கில் ரெஃப்ளெக்ட் ஆகுது, அதை கண்கூட என்னால் பார்க்க முடியுது. பட் இது எங்கேயாவது ஒரு ஸ்டோர் பண்ணி யூஸ் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு எக்ஸல் ஷீட் இல்லைன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டாக் இதில் வச்சுட்டு இந்த டேட்டில் இந்த நியூஸ் இருந்துச்சுன்னு ஒரு சார்ட் மாதிரி போட்டு வைக்கலாமான்னு எனக்கு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நியூஸ் படித்தோம் அப்படின்னா, இப்போ 13 மார்ச்சில் படிச்சிருக்கோம், அதோட ப்ரைஸ் 118. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி. மேபி அது டவுனில் போதா இல்லை அப்பில் போதா, பாசிட்டிவாக இருக்கிறதா நெகட்டிவாக இருக்கிறதா இல்லை யூஸ்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பல நியூஸ் பில்ட் ஆகி தான் ஒரு ஸ்டாக் வந்து பூம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நான் அதை ஸோ இனிமேல் என்ன பண்ணுற போகிறேன்னா, இந்த மாதிரி சொல்கிற நியூஸை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அதை வந்து எப்படி பப்ளிக்காக எல்லாருக்கும் வர மாதிரி கொண்டு வரலாங்கிறது தான் ஒரு யோசனை இருக்குது. பார்ப்போம் அது எப்படி நடக்குன்ட்டு. சீக்கிரமே அதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.